என்ன செல்வா, இப்படி கூட நடக்குமா? என்னால நம்பவே முடியல. டேய், இதுக்கு மேலே நம்ப முடியாதுன்னு சொல்லாதடா. இதுக்கு மேல என்ன ஆதாரம்டா வேணும் உனக்கு? நீ காட்டுற இந்த ஆதாரமும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஒருவேளை கோர்ட்ல பேய் பிசாசு கதையெல்லாம் நம்பலைனாலும் துளசி இந்த கொலையை சுயநனவோட செய்யலைன்றதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆமா, நீ எப்படி இந்த வீடியோவை எடுத்த? அதை ஏன் கேட்குற? எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருந்தேன். ஆனா என்னோட லக்குன்னு தான் சொல்லணும். நாங்க போகும்போது அந்த கலைவாணி ஏதோ யோசிச்சுட்டு கண்ணை மூடிட்டு இருந்தா. அந்த கேப்ல பார்த்து நான் கேமராவை செட் பண்ணிட்டேன். பட் அதெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அங்கேருந்து கேமராவை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. நான் பாட்டு அவ சத்தம் போட்டதும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டேனா. கேப்ல அந்த டாக்டர் வந்தாங்களா, அவங்க வர நேரத்தில் நான் ஒளிஞ்சுக்கிட்டேன். அவங்க இவளை டைவர்ட் பண்ணப்போ நான் கேமரா ஒத்துக்கிட்டு வந்தேன். உண்மையிலே நீ ரொம்ப பெரிய காரியம் பண்ணிருக்க. துளசியை கண்காணிக்கிறதுக்கு எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்தே ஒரு ஆளை போட்டிருந்தா கூட அவங்க இவ்வளவு பெரிய விஷயத்தை சாதிச்சிருக்க முடியாது. அப்படிலாம் ஒண்ணு இல்லடா. நான் அவ்வளோலாம் யோசிக்கல. எனக்கு எப்படியாவது துளசி இதுல இருந்து காப்பாத்தி ஆகணுமேங்கிற ஒரு வெறி. அதனாலதான். ரொம்ப தேங்க்ஸ் செல்வா. இந்த கேஸை நான் எப்படி சால்வ் பண்ண போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உன் உதவியால இந்த கேஸுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைச்சிருக்கு. டே அவசரப்படாதடா. இன்னும் முடிவு வரல. இன்னும் ஏகப்பட்ட சேலஞ்ச் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பிரசன்னா அவனை நம்ப வைக்கணும்டா. அவன் என்னடா இப்படி ஆயிட்டான்? முட்டாள்தனமா இருக்கான்டா. எதை சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறான். கலைவாணி சொல்றத மட்டும் பூம்பு மாடு மாதிரி மண்டை ஆடிட்டு இருக்கான். அவன் அவன் யோசிக்கணும்ல. அவன் என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லிருக்கா. நான் அப்படிலாம் பண்ணுவேனான்னு அவன் என்னமோ அவ சொல்றதை மட்டும்தான் அவன் நம்புறான். துளசி உடம்புல இருக்கிறது அந்த கலைவாணி தாங்கிற விஷயத்த என்னைக்கு பிரசன்னா உணர்றானோ அன்னைக்குதான் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அதுக்கு இப்போ ரொம்ப டைம்லாம் இல்லடா. வர அமாவாசைக்குள்ள அதை முடிக்கணும். ஏன்னா வர அமாவாசை அன்னைக்கு பிரசன்னாவும் அந்த கலைவாணியும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா கலைவாணி துளசி உடம்புலயே தங்கிடுவா. அதுக்கப்புறம் அவளை பிரிக்கவே முடியாது. நாம ஏதாவது பண்ணா கூட அவ அது கலைவாணி துளசி சேர்த்து அழிச்சிருவாடா. கவலைப்படாத, அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. நாம துளசியை காப்பாத்திடலாம். ஓகே, ஏதோ ட்ரை பண்றோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீ பிரசன்னா கிட்ட காட்டுடா. அவன் அவன் இதை பார்த்து நம்பிட்டான்னு வச்சுக்கோயேன், முக்காவாசி பிரச்சனை சால்வ். முழு பிரச்சனையும் தீர்ந்த மாதிரி சொல்ல வேண்டியதானே? அதான முக்கால்வாசி பிரச்சனைன்னு இழுக்கிற? இல்லடா, அந்த மிச்ச கால்வாசி பிரச்சனை கலைவாணி தான். இப்ப நம்ம பிரசன்னாவை நம்ப வச்சிட்டாலும் கலைவாணி பிரச்சனையை முடிக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. அவ இன்னும் என்ன வேணாலும் பண்ணுவா. சரி, இப்ப அதை பத்தி யோசிக்க வேணாம். நீ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை பிரசன்னாவுக்கு போட்டு காட்டு. மத்ததெல்லாம் நம்ம அப்புறமா பார்ப்போம். சரி, இந்த ஒரு ஆதாரத்தை வச்சு கலைவாணிக்கு எந்த ஆதாயமும் கிடைக்காம பண்ணிடலாம். சரி, ஓகே. இப்பதான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. இதை நீ அவங்ககிட்ட காட்டினதுக்கு அப்புறம் உடனே எனக்கு ஃபோன் பண்ண. சரியா? பி கேர்ஃபுல்.
துளசி, ம்? நீ இல்லாம என்னால அந்த வீட்ல இருக்க முடியல துளசி. தயவு செஞ்சு என்னால அங்க இருக்க முடியல, புரிஞ்சுக்கோயேன். அப்படின்னா நீங்களும் என் வீட்லயே வந்து இருங்க. அது சரிப்பட்டு வராது. பேசாம நீ வந்துரு, நம்ம வீட்டுக்கே போயிடலாம். ஐயோ, அது மட்டும் நடக்கவே நடக்காதுங்க. நான் அங்கேயே இருந்துக்கிறேன். என்ன துளசி, ஒரு பக்கம் நீயும் அடம் பிடிக்கிற, இன்னொரு பக்கம் எங்க அக்காவும் அடம் பிடிக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு நான் தான் ரொம்ப அல்லாடிக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நாளைக்கு இப்படியே இருக்கலாம், அப்புறமா பேசி சரி பண்ணிக்கலாம். ஆமா, என்னத்த பேசி சரி பண்றது? ம். ஆமா, நீங்க என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க? என்ன திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேட்கிற? காரணமா தான் கேக்குறேன், சொல்லுங்க. என் மேல எனக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை விட 10 மடங்கு 100 மடங்கு உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. போதுமா? சரி, இப்ப எதுக்காக திடீர்னு இந்த கேள்வி கேட்ட? அது ஒண்ணும் இல்ல, நீங்களும் நானும் பிரியமா இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கலங்க. நம்ம ரெண்டு பேரும் பிரியமா இருக்கிறது யாருக்கு பிடிக்கலங்கிற? இல்ல, நான் பொதுவா தான் சொல்றேன். சரி, அதுக்கு என்ன காரணம்? வேற என்ன, பொறாமதான். எல்லார் வீட்லயும் புருஷன் பொண்டாட்டிங்க பேருக்கு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நாம கல்யாணம் ஆனாலும் தினம் தினம் காதலிச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் பாக்குறப்போ அவங்களுக்கு வயித்தெரிச்சலா இருக்கு. இந்த மாதிரிலாம் அவங்களால காதலிக்க முடியலையேன்னு அவங்களுக்குள்ளேயே பொறுமிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்ப அவங்க பொறுமைனா பொறுமிட்டு போட்டோம், அத பத்தி நமக்கு என்ன கவலை? அவங்க பொறுமறதோட நிப்பாட்டினா பரவாயில்ல. அவங்க நம்மள பிரிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, அதை நான் அலட்சியமா விட முடியுமா? யாரு நம்மள பிரிக்கணும்னு முயற்சி பண்றா? இல்ல, நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. எல்லாருமே இங்க நல்லவங்க மாதிரி முகமூடி போட்டுட்டு தெரியறாங்க. அவங்க எப்ப முகமூடியை கழட்டுவாங்கன்னு யாருக்கு தெரியும்? துளசி, யாராலையும் நம்மள பிரிக்க முடியாது. சரி, ஓகே, உன் பயமும் நியாயமானதுதான். இப்ப நாம என்ன பண்ணணும் அத சொல்லு. நாம ஒருத்தர் மேல ஒருத்தர் அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கணும். உங்களை பத்தி யார் என்கிட்ட என்ன சொன்னாலும் அதை நான் கொஞ்சம் கூட நம்ப மாட்டேங்க. நீங்களும் அந்த மாதிரி என் மேல நம்பிக்கையா இருக்கணும். துளசி, என்னை பத்தி யாராச்சும் உன்கிட்ட வந்து தப்பா சொன்னாங்கன்னா நீ நம்ப மட்டும்தான் மாட்ட. ஆனா நம்ம ரெண்டு பேரையும் யாராவது பிரிக்க பார்த்தாங்கன்னு வச்சுக்கேன், நான் உங்களை பிரிச்சு மேய்ச்சிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன். எனக்கு இது போதும். ஆனா எனக்கு இது போதாது துளசி. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு வேற என்ன வேணும்? நீ எனக்கு வேணும் துளசி. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம பேருக்கு புருஷன் பொண்டாட்டியாவே வாழ்ந்துட்டு இருக்க போறோம்? என்னங்க, உங்களுக்கு மட்டும்தான் அந்த கஷ்டம் இருக்கா? எனக்கு மட்டும் அந்த கஷ்டம் இல்லையா? நாம இன்னைக்கு சந்தோஷத்தை மட்டும் பார்க்க கூடாதுங்க. நாம என்னைக்குமே ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். வர அமாவாசை வரைக்கும் நாம கட்டுப்பாடோட இருக்கணும். அமாவாசை அன்னைக்கு நம்ம ஒண்ணு சேர்ந்தோம்னா அப்புறம் எந்த சக்தியாலையும் நம்மள பிரிக்கவே முடியாதுங்க. நம்மளோட சந்தோஷத்தை தடுக்கவும் முடியாது. சரி, ஓகே, உனக்கு ஜோசியத்து மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு, அதை நான் ஜோக்கா எடுத்துக்க விரும்பல. அமாவாசை தானே, சரி ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. யாரா அது இந்த நேரத்துல? இவனுக்கு நம்ம ரெண்டு பேரும் தனியா இருந்தாலே மூக்கு வேர்க்கும் போல இருக்கு. யாரு? வேற யாரு, வழக்கமா வர்ற அதே சிவபூஜை கரடி தான். சொல்லு பிரபாகர். பிரசன்னா, இன்னைக்கு நைட்டு நம்ம தனியா மீட் பண்ணலாமா? தனியா மீட் பண்ணுமா? எதுக்கு? தண்ணி அடிக்கவா? நான்லாம் எங்கேயும் வரல. நான் ஒன்னும் தண்ணி அடிக்க கூப்பிடல, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன மறுபடியும் அந்த சாமியார் கொலை பத்தி பேசி அறுக்க போறியா? இந்த கொலை கூட ஒரு நாள்ல நடந்து முடிஞ்சிடுது, ஆனா நீ டெய்லி அதை பத்தி பேசி பேசி என்ன கொண்டுடுவ போல இருக்கு. காமெடி பண்றதுக்கு நேரம் இல்ல பிரசன்னா, நான் உங்ககிட்ட இப்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படி என்ன சீரியஸான விஷயம்? எது வந்தாலும் என்கிட்ட போன்லயே சொல்லு. போன்ல எல்லாத்தையும் சொல்ல முடியாது, சுருக்கமா சொல்றேன் கேட்டுக்கோ. துளசிக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு மத்தவங்க சொன்னதை நீ நம்பல இல்ல, ஆனா அதை கன்ஃபார்ம் பண்ற அளவுக்கு செல்வா கிட்ட ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நீ ராத்திரி 8 மணிக்கு தாஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தேன்னா அந்த ஆதாரத்தை நான் காட்டுறேன். நான் எங்கேயும் வரல, நீ எதையும் எனக்கு காட்ட வேண்டாம். முதல்ல இந்த செல்வா மாதிரி வெட்டி பசங்களோட பழகிறத நிறுத்து, புரிஞ்சுதா? இல்ல பிரசன்னா, முதல்ல நீ அந்த ஆதாரத்தை வந்து பாரு, அதுக்கப்புறம் நான் சொல்றதை நம்புறதா வேண்டாமான்னு நீயும் முடிவு பண்ணிக்கோ. நைட் 8 மணி, மறந்துடாத, தாஜ் ரெஸ்டாரண்ட். எனக்கு இதெல்லாம் ஹலோ ஹலோ டேய், பேசிட்டு இருக்கும்போதே போனை கட் பண்ணிட்டான். என்னவாங்க? அது ஒண்ணும் இல்ல, விடு. என்னன்னு சொல்லுங்க. வேணாம், அதை நான் உங்ககிட்ட சொன்னா தேவையில்லாம உன் மனசு கஷ்டப்படும். எனக்கு தெரிஞ்சாகணும். அப்புறம் என்ன சொன்னாரு சொல்லுங்க. சொன்னா கேட்க மாட்டியே. செல்வாக்கு உன்னை பத்தின ஏதோ ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கான், அதை அவன் பிரபாகர் கிட்ட கொடுத்துருக்கான் போல இருக்கு. அந்த ஆதாரத்தை நான் பார்க்கணுங்கிறதுக்காக பிரபாகர் என்னை கூப்பிட்டு
நைட் 8 மணிக்கு மீட் பண்ணோம்னா நான் சொல்றது கூட கேட்காம அவன் பாட்டுக்கு போனை கட் பண்ணிட்டான். நீங்க பிரபாகரை மீட் பண்ண போறீங்களா? தெரியல, போனா போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். அதையும் மீறி போனேன்னா கூட நிச்சயமா சத்தம் போட்டு தான் வருவேன். அந்த நேரத்துல எனக்கு என்ன தோணுதோ அதான். சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். செல்வா வேணும்னே என்ன பேச வச்சு ஆதாரத்தை ரெடி பண்ணிருக்கான். பிரசன்னா அதை பார்த்தா கண்டிப்பா என் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவான். அந்த ஆதாரத்தை உடனே அழிச்சாகணும். என்ன மாமா சொல்றீங்க? ஆமா. ஐயோ, எப்படி எப்படி? ஐயோ, என்ன மாமா, இத முன்னாடி செஞ்சிருக்கலாம்ல. அப்பா, இனிமே இந்த துளசி உருவத்துல இருக்கிறது கலைவாணி தான் வெட்ட விழிச்சவா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்ல, இந்த ஒரு ஆதாரத்தை வச்சு துளசி மேல எந்த தப்பும் இல்லைன்னு நம்ம கோர்ட்ல ப்ரூவ் பண்ணலாம். துளசி உடம்புல அந்த கலைவாணி தான் இருக்கான்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமும் அவளுக்கு துளசியோட உடம்பு தேவைப்படாது, அவளாவே போயிடுவா. அப்படியெல்லாம் போயிட மாட்டா இந்த கலைவாணி. நீ எப்ப வந்த? உன் புருஷன் என்ன ஜெயிச்சுட்டு தான் நினைச்சு அலட்டிக்கிட்டு இருந்தான்ல, அப்பவே வந்துட்டேன். இங்க பாரு செல்வா, இது வரைக்கும் நீ என் விஷயத்துல தலையிட்டதுக்கு எந்த அளவுக்கு அவமானப்பட்டிருக்கங்கிறத கொஞ்சம் ஞாபகப்படுத்திப்பார். இதுக்கு மேலையும் தேவையில்லாம என் விஷயத்துல மூக்க நுழைச்ச உன் மூச்சை நிறுத்திடுவேன், ஜாக்கிரதை. ஏன் மூச்ச நீ நிறுத்த போறியா? பயங்கர காமெடி பண்ணிட்டு இருக்கிய. ஏய், ஓ மூச்சே நின்னு போய் சொந்தமா ஒரு உடம்பு இல்லாம இரவல் உடம்புக்குள்ள போய் நுழைஞ்சுக்கிட்டு இருக்க. சொந்த உடம்பு, சொந்த மூச்சு. எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும், எவ்வளவு தில் இருக்கும். வேணாம், என்கிட்ட இழக்கிறதுக்கு இனிமே எதுவுமே இல்ல. ஆனா உனக்கு அப்படி இல்ல. அம்மா, அப்பா, பொண்டாட்டி, குழந்தைன்னு எல்லாரும் இருக்காங்க. உன் திமிருக்கு அவங்களெல்லாம் பலி கொடுத்துறாத என்ன? ஏச்சி, என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? அவங்கள கொலை பண்ண போறியா? உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் முடியாது? இத பார், எங்களை மட்டும் இல்ல, துளசி உடம்பு கூட உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. போ. ஏன் முடியாது? நான் சொன்னத வீடியோவா எடுத்து வச்சுட்டா மாட்டிப்பேன்னு நினைச்சியா? நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. துளசி உருவத்துல இருக்கிறன்னா இந்த விஷயத்த எப்படி வேணா மாத்தி பேசலாம். நாளைக்கே என் புருஷன் கிட்ட கலைவாணி ஒண்ணும் என் உடம்புல இல்ல, நான் சுயநினைவோட தான் அந்த 2 கொலையும் பண்ணேன்னு சொன்னா என்ன நடக்கும்? உன் துளசிக்கு தான் தண்டனை கிடைக்கும். அது நீ மறந்துடாத. நீ மாத்தி மாத்தி பேசுன்னு எனக்கு தெரியும். நீ கொடுத்த வாக்குமூலத்துக்கு தனி வேல்யூ இருக்கு. போலீஸ் சும்மாவா இருப்பாங்க? கேட்க மாட்டாங்க. ஏன் முதல்ல அப்படி சொன்ன, அப்புறம் ஏன் மாத்தி சொன்னு கேட்க மாட்டாங்க. என்ன பதில் சொல்லுவ? திரும்ப திரும்ப சொல்ற, ஏன் கிட்ட நீ வச்சுக்காத செல்வா. 2 கொலை பண்ண எனக்கு பொண்ண 3ஆவதா போட்டு தள்ளுறது பெரிய விஷயமே இல்ல. இருந்தாலும் நான் உன்கிட்ட ரொம்ப பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா அந்த வீடியோவை என்கிட்ட கொடுத்துரு, இல்ல நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் நீ மனுஷியா இருக்கறத நினைச்சிட்டு இருக்கியா? நீ ஒரு பேய். உயிரோட இருக்கிறப்பவே நீ பேய் மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்த. இப்போ துளசியோட உடம்புல நீ ஒட்டிட்டு இருக்கிறதுனால உனக்கு அடிக்கடி மனுஷியா இருக்கிறதா நினைப்பு வந்துருதா? ஏய், உன் புருஷனுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய நீயே என்கிட்ட மோதி பாக்குறியா? அழிச்சிட வேண்டி. உனக்கு அழிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா உன்னால துளசிக்கு உண்டான கலங்கத்தை அழிச்சிரு. நீ அவளுக்கு பண்ண பாவத்துக்கு அதுதான் பரிகாரம். இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்கு என் மேல கொஞ்சம் கூட பயம் இல்ல? உன்னை பார்த்தா பயம் தான் இல்லன்னு சொல்லல. ஆனா இப்ப கூட உன்னை பார்த்தா பயத்தை விட பரிதாபம் தான் அதிகமா வருது.
உன் சாவ அவசரப்பட்டு நீயே தேடிக்கிட்ட. அதோட நீ அடங்கி இருந்தனா எல்லாருக்கும் போட்டும் போனா போதுன்னு உன் மேல ஒரு அனுதாபம் ஏற்பட்டிருக்கும். ஆனா நீ செத்தும் உன் வெறி அடங்காம உன்னோட சுயநலத்துக்காக எல்லாரோட வாழ்க்கையிலயும் விளையாடிட்டு இருக்க கலைவாணி. எல்லாத்துக்கும் மேல உனக்காக துளசி அவ வாழ்க்கையே விட்டு கொடுக்க தயாரா இருந்தா. அப்படிப்பட்டவளோட உடம்பையே பறிச்சுக்கிட்டு நீ வாழணும்னு நினைக்கிறியே. ஆண்டவன் உன்னை இவ்ளோ மோசமான பிறவியா படைச்சதை நினைச்சு பார்த்தா உன் மேல வெறுப்புக்கு பதிலா பரிதாபம் தான் வருது. போதுண்டி, நிறுத்து. நீ எல்லாம் பார்த்து பரிதாபப்படுற நிலைமையில ஒண்ணும் நான் இல்ல. ஏய் செல்வா, நீ அந்த வீடியோவை என்கிட்ட கொடுக்க போறியா இல்லையா? முடியாது. அது எங்க போகணுமோ எப்படி போகணுமோ அங்க போயிடுச்சு. யாரு? அந்த பிரபா கிட்ட தானே கொடுத்த? ஆமா, அவன் போலீஸ்காரன். என்கிட்ட பேசின மாதிரிலாம் அவன்கிட்ட போய் வீரவசனம் பேசினா காது மேல விட்டு உன்னை உள்ள தள்ளிடுவான். தேவையா? ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது நீதான். உயிரோட இருக்கிற ஒன்னால செய்ய முடியாத நிறைய விஷயத்த ஆவியா இருக்கிற என்னால செய்ய முடியும்டா. அனாவசியமா என் கூட மோதி இப்பவே மோட்சத்துக்கு போய் சேர்ந்துராத. ஐயோ, என்னமாமா இப்படி சொல்லிட்டு போறா? மாட்டிக்கிட்டால, பயத்துல உளறிட்டு போறா. அவ ஆட்டம் முடியற நேரம் வந்துருச்சு. ஏய், வண்டியை பார்த்து ஓட்ட மாட்டியா? பிரபாகர், செல்வா உன்கிட்ட ஒரு வீடியோ கொடுத்தான்ல, அந்த வீடியோவை மரியாதையா என்கிட்ட கொடுத்துரு. ஒரு போலீஸ்காரன்ற பயம் கொஞ்சம் கூட இல்லாம நீ பேசுறேன்னா கண்டிப்பா நீ துளசி இல்ல, கலைவாணி தான். ஆமா, நான் கலைவாணி தான். உன்னால என்ன பண்ண முடியும்? உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? செல்வா கொடுத்த வீடியோ இப்ப என் பாக்கெட்ல இருக்கு. போலீஸ் நாள் முழுக்க குற்றவாளியை டார்ச்சர் பண்ணி வாங்க முடியாத வாக்குமூலத்தை இப்ப நீ ரொம்ப ஈஸியா கொடுத்துட்ட. இந்த ஆதாரத்தை வச்சு துளசிக்கும் நீ பண்ண கொலைகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆதாரபூர்வமா நிரூபிச்சிடலாம். அது மட்டும் இல்ல, துளசிய பெஸ்ட் சைக்காட்டிஸ்ட் கிட்ட காமிச்சு அவ உடம்புல இருந்து உன்னை விரட்டி உனக்கு ஒரு முடிவு கட்டாம நான் விட மாட்டேன். வேணாம் பிரபாகர், உன்கிட்ட போலீஸ் பவரை தவிர வேற எந்த பவரும் இல்ல. ஆனா நான் அப்படி இல்ல, எனக்கு எல்லா பவரும் உண்டு.